2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த தலைவர்கள் கட்சியினர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம் ரமேஷ். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அறிவாலயத்தில் தொண்டர்கள் அதிகமானோர் கூடியிருந்தாங்க. அதை நம்ம காலை முதலே பார்த்தோம். இப்போ முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக யாரெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க? கூட்டணி கட்சியினரும் வந்துட்டு இருக்காங்களா? ஆனந்தி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்திற்கு மேலாக முதலமைச்சர் தொண்டர்களிடம் வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். அறிவாலயத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட வரிசையில வந்து பாத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அவருடன் பாத்தீங்கன்னா சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ், தங்கபாலு உள்ளிட்ட தலைவர்களும், அதே போல பாத்தீங்கன்னா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அவருடைய மகன் துரை வைகோ உள்ளிட்டோரும், அதனைத் தொடர்ச்சியாக சிபிஎம் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்களும் தொடர்ச்சியாக வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தார்கள். திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார். பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் பேட்டி கொடுப்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள், IAS அதிகாரிகள், ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகள் என பல தரப்பினரும், பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் என பலருமே வாழ்த்துக்களை நீண்ட வரிசையில் நின்று தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக முதலமைச்சர் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திற்கு மேலாக காலை 9:30 மணியிலிருந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தொண்டர்களிடம் வாழ்த்து பெறும் நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்கிறது. கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் உடன் அமர்ந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அந்த கலைஞர் அரங்கத்தில் ஏவா வேலு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் உள்ளே இருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்திற்கு வெளியே பாத்தீங்கன்னா தேனாம்பேட்டை அந்த அண்ணா சாலையில மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் போக்குவரத்து காவல்துறையினர் கட்டுக்கடங்காத அளவிற்கு கார்கள் வந்து கொண்டிருப்பதால் அது பார்க்கிங் பண்றதுக்கு இடம் இல்லாதனால இங்க டிராபிக் ஆகுது. தொடர்ச்சியாக போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய முயற்சியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 2024-25 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு.